ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ரவை கிச்சடி செய்ய போகிறேன். அதுக்கு பாருங்கள், ரவை 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இது பீன்ஸ் கேரட்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஊற்றணும், அப்போ தான் நல்லாயிருக்கும் ரவை கிச்சடி. நெய் வேணாலும் நெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்குவோம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் உளுந்து சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அதோட தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வெங்காயம் வதங்கிடுச்சு. அதோட கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்குவோம். இந்த பச்சை மிளகாய், இது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதில் மஞ்சள்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இந்த கட் பண்ணி வச்சுருக்க இந்த வெஜிடபிள்ஸை இதில் சேர்த்துக்கிறேன். இதை வந்து கொஞ்சம் நல்லா வதக்கணும். இப்போ இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வேகணும், அதுக்காக 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். அது கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ரவையை போட்டு இதில் கிண்டிக்கலாம். பாருங்கள், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பாருங்கள். இப்போது இதில் வந்து ஒரு 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குவோம் ரவையை போட்டு கிண்டுறதுக்காக. அந்த தண்ணி கொதிக்கிற வரை ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம் ஊற்றிட்டு. இதில் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். அந்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தேங்காயும் சேர்த்தா தான் கொஞ்சம் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் ரவையை போட்டு கிண்டிக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு இதை அப்படியே கிண்டி விடணும் நல்லா. பாருங்கள், சூப்பராக ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. நல்லா கெட்டியாகவும் வந்துருச்சு. நீ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடலாம். பாருங்கள், சூப்பரான ரவை கிச்சடி ரெடி ஆயிடுச்சு. இதில் கொத்தமல்லியும் கொஞ்சம் போட்டு கிண்டிக்குங்க, நல்லா வாசனையாக இருக்கும். இந்த ரவை கிச்சடிக்கு சைடிஷ்ஷாக நல்லா சூப்பராக ஒரு தேங்காய் சட்னி வச்சுருக்கேன். தேங்காய் சட்னிக்கும் ரவை கிச்சடிக்கும் தான் நல்லா சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.